நண்பர்களே, நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த ஐஸ்கிரீமும் சாப்பிட்ருக்க மாட்டோம். எந்த கெட்ட உணவும் சாப்பிட்ருக்க மாட்டோம். எந்த பனியிலயும் தூங்கியிருக்க மாட்டோம். ஆனா, திடீர்னு காய்ச்சல், தலைவலி, ஒரு கட்டி வந்துருச்சு, ஆஸ்பத்திரி செலவு, வீட்ல சண்டை, நிம்மதியின்மை. பாருங்க, எந்த நீங்க காரணமே கிடையாது. கண் திஷ்டி. ஒரு மனிதன் அவன் ஒரு நிலை உன்னை விட கம்மியான நிலையில இருக்கான் வசதியில. ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு போகும்போது, அந்த ட்ரெஸ் நிச்சயமாக அவன் மனதை, அவன் கண்ணை உறுத்தும். அவ்வளோதான், அது போதும். அப்போ ஒரு நல்ல வண்டியில போறேன், அவன் கண்ணை உறுத்தும். இது போக பொறாமை குணமுடையவர்களே இருக்கான், சொந்தக்காரனே இருக்கான், நண்பர்கள் இருக்கான், ஊர்க்காரன் இருக்கான். பாரா எப்படி வண்டியில் போகிறேன், நம்மளும் வருஷம் பூரா உழைச்சி பார்க்குறோம், அந்த பழைய வண்டியை மாற்ற முடியலை. பொறாமை உண்டு, இயற்கை மனிதனின் குணம். எனக்கே உண்டு, ஒத்துக்கணும். பொறாமை உண்டு. சதவீதம் கூட இருக்கும், குறைச்சிருக்கும். எனக்கு 10% இருக்கும், உங்களுக்கு 20% இருக்குமா? ரைட், ரைட். இப்போ இந்த கண் திஷ்டியை எப்படி உடைக்கிறது? குறிப்பாக எல்லா நாளும் செய்ய வேண்டாம். ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வரீங்க, ஒரு தீபாவளிக்கு நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, ஒரு வீடு கட்டி முடித்து பால் காய்ச்சி முடிச்சிடுறீங்க. இந்த மாதிரி முக்கியமான நாட்கள் முடிந்த பின்பு இரவு ஒரு எலுமிச்சை எடுத்து அதை ஃபஸ்ட்டு ஆன்டி கிளாக் வைஸில் 3 முறை, கிளாக் வைஸில் 3 முறை. ரைட், அது உங்களுக்கு. இதவே எடுத்து மனைவி மக்கள் கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு ஒரு எலுமிச்சம்பழம், பையனுக்கு ஒரு எலுமிச்சம்பழம், குழந்தைக்கு ஒரு எலுமிச்சம்பழம், 5 பேர்னா 5 பழம் சுற்றி அவரவர் வீட்டுக்கு தூரத்தில் போய் போட்டுட்டு வந்துடுங்க. போய் நடு ரோட்டில் போடுறது, பக்கத்து வீட்டில் எரிகிறது, அதெல்லாம் வேணாம். போய் கொஞ்சம் தள்ளி ஒரு செடி மறைவில், யாரும் கால் தாண்டாத இடத்துல போய் அவரவரை போட்டு வாசலில் ஒரு சூடம் பருத்திட்டு தூங்குங்க. எலுமிச்சை மாதிரி ஒரு அருமையான ஒரு இந்த கண் திருஷ்டியை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு கனி இல்லை என்றே சொல்லலாம். செய்து பாருங்கள்.